ஹரிசா, நீ என்ன ஹரிசா நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? என்ன நினச்சிட்டு இருக்க? இங்கே பாருங்க, இன்றைக்கி தான் 2 வாரம் கழிச்சு இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு கரெக்டாக குளித்து கிளப்பி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டேங்க. வேனை பார்த்துட்டு யானிப்படியிலேருந்து கீழே இறங்க வேணான்னு உட்காந்துட்டான். அப்படியே தூக்கி பார்த்தேன். என்னாலையும் தூக்க முடியல, அபிக்குட்டியாலும் தூக்க முடியலங்க. எவ்வளோ கொழுப்பு இவனுக்கு இன்றைக்கி. ஆட்டம் ரொம்ப கூடி போச்சு. கடகடான்னு இட்லியும் ஊட்டி விட்டுட்டு அவசரமாக பிள்ளையை கிளப்பி விட்டா ஓடியே வந்துட்டாங்க. இப்போ பாருங்க, வேனு போயிருச்சு. டக்குன்னு எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ளே வரான் பாருங்க. இவனை நான் என்னச்சு, அவங்களே வேன்காரங்களே சொல்லிட்டாங்க, பாவமாக அவன் என்னமோ இன்றைக்கி வரதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, விட்டுருங்கன்னாங்க. நான் அதனால தாங்க ஸ்கூலுக்கு ரெகுலராக அனுப்ப நினைப்பேன். அப்படி லீவு போட்டு பழகிட்டு அவன் அதையே பழகிடக்கூடாதேன்னு தான். ஹரி, நல்ல பிள்ளைங்க அப்படி பண்ணுமா ஹரி? ஸ்கூலுக்கு போகாமல் இப்படியே சேட்டை பண்ணும். பேட் பாய் பாரு, இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா பேட் பாய் சொல்ல போகிறாங்க பாரு. பாருங்க, இட்லியும் தக்காளி சட்னியும் வச்சேன். அவசரமாக பிள்ளையை குட்டி இட்லி தான். சரி 3 இட்லி போதும்ன்ட்டு கடகடான்னு கொடுத்து அனுப்புனா டிமிக்கி கொடுத்துட்டான் பாருங்கள் நம்மளுக்கு.